உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் பழனி, எரிஞ்சாடி எரியாத மாதிரி நடிடா. மாமா எதனா செய்யுங்க மாமா. வேலுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். எரியுதா? என்னமோ பேசுன மூட நம்பிக்கைன இப்ப எரியுது இல்ல? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்ல. அத முதல்ல பின்பற்றாத நாம தான் முட்டாள்கள். ஆத்தாவோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டியா? என்னடா நீயும் உங்க அப்பனை ஹரிச்சந்திர மாதிரி பெரிய நியாயம்லாம் பேசுனீங்க. இப்ப என்ன எரியுதா? தப்பு செஞ்சா எரியத்தானே செய்யும். அம்மனோட பவர் அப்படி. யாராவது ஊத்துங்க வந்து ஊத்துங்க. சும்மா இருப்பா. யாரும் தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்த கூடாது. என்னைய பேசிட்டு இருக்கீங்க? இருடா நானே எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். குமரேசா, உன் பையன் ஆத்தால எவ்வளவு குறைச்சு பேசுனாப்ல. இப்ப ஆத்தால குளிர வச்சு உன் பையனை காப்பாத்திடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்படி எடுத்துட்டு வாங்க. அப்படி அப்படி யாரோ போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கயா. தெரியுதியா? அம்மதா, ஊர்க்காரங்க ஊத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஐயா, அவங்கள பழி வாங்குறதெல்லாம் எங்க நோக்கம் கிடையாது. எங்களுக்கு எங்க நிலம் கிடைச்சா போதும். பழனி என்ன இப்படி பண்ணிவிட்ட நீ? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? மனுஷனை ஏமாத்தலாம், ஆனா இந்த அம்மனை ஏமாத்த முடியாது. ஐயா, உங்களுக்கு இப்பவாவது புரிஞ்சுதா? அந்த நிலம் எங்க மாமா கதிரேசனோட தாங்க. இவங்க எங்களை பழி வாங்க திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏண்டா பழனி, என்னமோ சொன்ன எங்க கிட்ட இல்லாத சொத்தான்னு. நாங்க எதுக்கு இந்த சின்ன இடத்துக்கு ஆசைப்படுறோம்னு? ஐயா ஊர்க்காரங்களா, இப்பயாவது உனக்கு புத்தி என்னன்னு புரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் குமரேசன், இருக்கமா செத்துட்டமாங்கிறது முக்கியம் கிடையாது. என் மாமே செத்து எல்லார் மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா நீ இருந்தும் எப்பயோ செத்துட்டயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.